இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்களை 3 படகுகளுடன் இலங்கை கடற்படை நேற்று சிறைப்பிடித்தது. ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்த ஒரு வாரத்திற்குள் இலங்கை கடற்படை அட்டூழியத்தை தொடங்கியிருப்பதால் அதிர்ச்சியடைந்துள்ள மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை நடத்தினர். அதில் இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்கள் வலியுறுத்தினர். இவ்வளவு பெரிய ஜனங்கள் பிழைக்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மீனவனுக்கு வர்ற இந்த பிரச்சனையை ஒரு வேலை நிறுத்தம் பண்ணால் யார் எங்கள்கிட்ட கேட்கணும்? அரசாங்கம் கேட்கணும். ஏன் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கீங்க? அப்போ நாங்கள் அப்போ தானே உங்கள் கோரிக்கை சொல்ல முடியும். அப்படி எந்த அடிப்படையுமே இந்த பகுதியில் உள்ள அரசு துறைக்கும் இல்லை, அதிகாரிகளுக்கும் இல்லை, எம்எல்ஏகளும் மந்திரிகளும் எங்களை கண்டுக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் போட்டு கிடக்குது. தமிழ்நாட்டில் 40 தொகுதி வென்றெடுத்த நம்ம முதலமைச்சர் அவங்க நடவடிக்கை எடுத்து பாராளுமன்றத்தை முடக்கி இந்த மீனவர்களை காப்பாற்றணும் சொல்றது என் மீனவனாலே என்னுடைய கோரிக்கை. வேலை நிறுத்தம் காரணமாக 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் 10,000த்திற்கும் கூடுதலான சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். 1 கோடி ரூபாய் வரை வணிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் கூறினர்.